பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட. சரி, வணக்கம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? சிவராஜா புஷ்பராணி. சரி, யாருக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு? உங்களுடைய வைஃபுக்கு தான் விசேஷம். சரி, ஓகே. இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி கேள்விப்பட்டோம். புஷ்பராணிக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 69வது பிறந்த நாள். சரி, 69வது பிறந்த நாளாம் வந்து யாரோ உங்களுக்காக அன்பாக பரிசுகள் எல்லாம் அனுப்பியிருக்கணும். முதலாவது அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கணும். கிரீன் கலர் கேக் தான் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு கிரீன் அண்ட் கோல்ட் கேக் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். யார் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகள் தான் அனுப்பி இருக்கணும். எங்க இருக்கணும் பிள்ளைகள்? பிள்ளைகள் லண்டன்ல இருக்கணும். சரி, ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக. அழகாக உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கேயும் அனுப்பி இருக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை போல உங்களுடைய இனி வர்ற நாட்களும் இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லாம இனி வர்ற நாட்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அழகா இருக்கணும். இந்த ரோசஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். ஸோ யார்? சரி, 2 மகளை, 3 பிள்ளைகளை. சரி, 3 பேரும் எங்க இருக்கிறோம்? 3 பேரும் லண்டன்ல தான் இருக்கிறோம். அப்ப 3 பேர்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அப்படியா? வந்திருக்கும். பொம்பளை பிள்ளைகள் தனியா அனுப்பி இருக்கலாம். அதுல ஸ்பெஷலா பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் தனியா அனுப்பி இருக்கலாம். சரி, இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக. அழகாக உங்களுக்காக ஒரு என்னன்னு சொல்ற தாம்பாள தட்டுல வச்சு உங்களோட வீடு தேடி ஒரு லக்ஷ்மி ஒரு ஆள் வந்திருக்கிறார். அழகா என்னன்னு சொல்றது. சரி, அதுல வந்து வெறும் கையோட வரையில லட்சுமி வரைக்குள்ள தானே லட்சுமிய கொண்டுதான் சேர்த்து வந்திருக்கிறா. அதுல வந்து 1 லட்சம் ரூபாய் காசும் சேர்ந்து வந்திருக்கு. யாரு இப்ப அனுப்பினு சரியா சொல்லணும் நீங்க? ஷர்மிளா. அப்பாவுக்கு பிடிச்ச மகள் போல ஷர்மிளா. அப்படியோ? சரி, அம்மாக்கள் அப்படித்தான். அப்பாக்களுக்கு இருந்தாலும் பொம்பளை பிள்ளைல கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா விருப்பம் இருக்கு. ஓகே, மூத்த மகள் செய்திருக்கலாம். சரி, இன்னொரு பரிசும் இருக்குது உங்களுக்காக. சரி, அப்படியே வச்சிருக்கோமா? காரமா இருக்கும். அழகா உங்களுக்காக அதுல வந்து நிறைய பலகாரங்கள் எல்லாம் வச்சு, நினைக்கிறேன் பலகார பிரியர்கள் யாரோ இருக்கிறீங்க போல இருக்கு. அல்லது ஸ்வீட்ஸ் எல்லாம் வரணும், இன்னைக்கு பலகாரம் அனுப்பணும்னு சொல்லி எல்லாமே இருக்கும். பெரும்பாலும் சாக்லேட்டுகள் அதெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ வித்தியாசமாக எதுவும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பலகாரங்கள் எல்லாம் வச்சு அதில் என்னன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான அத்தனை பலகாரமும் இருக்குது. டேட்ஸ் லட்டுல இருந்து கோகனட் லட்டுல இருந்து சகலதும் இருக்குது. அதில் வச்சு பார்த்து உங்களுக்கு செய்யணும்னு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் யார் அனுப்பினு கேட்க தேவையில்லை போல இருக்கு. 3 பேர் நிறைய தரம் சொல்லிட்டீங்க. 3 கண். சரி, ஆனா எக்ஸ்ட்ராவா வேற யாரும் அனுப்பி இருக்கிறாங்களே. அந்த 3 கண்ணை தவிர வேற யாரும் அனுப்பி இருக்கிறாங்க போல எனக்கு. பேத்தி வைஷ்ணவி எங்க இருக்கிறா? லண்டன் யூனிவர்சிட்டியில படிக்கிறா. அவவா இருக்குமா? யாற்ற மக? இதையோ அதை திரும்பி காட்டுவா. மூத்த மகள் இந்த மகளை சொல்லி இருக்கு, மூத்த பேத்தியையும் சொல்லியாச்சு. சரி, இப்ப நாங்க இப்ப யாருன்னு தெரிஞ்சு கொண்டு இந்த கேக்க வெட்டுவோமா இல்ல தெரியாம வெட்டுவோமா?
எல்லாம் பிறகு வெட்ட போறீங்களா? ஆக்கள் வந்தா பிறகு? ஆக்கள் எல்லாம் வந்தா பிறகு வெட்டுங்க. இப்ப நாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்து ஹாப்பி பர்த்டே சாங் படிச்சுட்டு யாருன்னு சொல்லிட்டு போவோம். சரியா? இங்க யாராவது பிள்ளைகள் நிக்கிற மாதிரி? சரி சரி ஒழுங்கு பண்ணிருக்கிறா. சரி, அப்ப ஃப்ரெண்டு கையால இதை போட்டுருவோம். சரி, இது வந்து இவங்களுக்கு அனுப்பினவங்க வந்து அவ ஒரு ராணியா நினைச்சு இன்றைக்கு அவதான் ராஜா ராணி. பிறகு சரி, இந்த ராஜா ராணிக்கு சரி அடுத்த ஆளுநர் ராஜாட்டையே கொடுத்துருவோம். ராணிக்கு இன்னைக்கு இந்த கிரௌனை மாட்டி இன்னைக்கு பிறந்த நாள்ல அவதான் உங்களுடைய ராணின்னு சொல்லி அப்படி இறுதி போட்டு விட்டுருவோம். தலைக்கா மற்றபடி சரி, அதே மாதிரி இன்னைக்கு அவருக்குரிய அந்த ஸ்டாஷையும் மாட்டி விட்டுருவோம். சரி, அப்படி போன பழமே சரிதான். ஓகே, சரி. இன்னைக்கு அழகா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு குயினாக நினைச்சு யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப நாங்க சொல்லிடுவோம் என்ன யாருன்னு சொல்லி. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறீங்க யாரு யாருன்னு. வேற யாரு? சரி, இன்னைக்கு உங்களுடைய 3 கண்ணான கண்கள் கண்ணன், ஷர்மி, ஷைலா அண்ட் மருமக்கள் சுமி, சுரேஷ், சதீஷ், பேரப்பிள்ளைகள் கேசவன், ஜாதவன், நாதவன், வைஷ்ணவி, லக்ஷ்ணவி, அஸ்வின், ஹம்சவி, ஆதிஷ், அவ்வளவு பேரும் சேர்ந்து அன்பாக உங்களுக்காக மிக்க நன்றி. எனக்கு செய்யாதது ஒன்றுமே இல்லை என்று கொஞ்சம் கல்வி ஆரம்பதாவது கல்யாண நாள் மிகச் சிறப்பா எல்லாம் ஒன்றுமே தப்ப விட்டது இல்லை. என்னென்ன செய்யணுமோ அம்மா அப்பாக்கு நீங்களும் அதே பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் ஒன்றையும் தப்ப விடாம செஞ்சிருப்பீங்க. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு செய்யணும். சரி, ஓகே, சந்தோஷம். நாங்கள் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சு விஷ் பண்ணிட்டு வெளியிட போறோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Amma, Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க ஆக்கள் எல்லாம் வந்தா பிறகு இந்த கேக்கை வந்து உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் சார்பாக அன்பாக வெட்டி கொள்ளுங்க, சந்தோஷமா வெட்டி கொள்ளுங்க. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் மட்டுமில்ல, உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீங்க கடவுள் ஆசியோட சந்தோஷம் மட்டும் நிறைவாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு விடைபெறும். உங்களுக்கு ஒரு அழகான பேபியை சந்தோஷமா வாழ வேணும்னு வாழ்க்கை. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி.